இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே, கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம்முடைய முன்மாதிரி என்பதை குறித்து, அவர்தான் நம்முடைய ரோல் மாடல் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அவர் ஜெபிப்பவர், அவர் தாழ்மை உள்ளவர், அவர் அன்புள்ளவர், அவர் நன்மை செய்கிறவர், எல்லாவற்றையும் அவர் நமக்கு செய்து காட்டி மாதிரியை அவர் முன்வைத்து போனார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் அவர் இரக்கம், மன உருக்கம் உடையவர், நாம் இரக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று அவர் காண்பித்து சென்றார் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு 14 அதிகாரம் 14 வசனம், இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். அப்ப அவர் ஒவ்வொரு இடத்திற்கு போகும் பொழுதும் அவரிடத்திலே வருகிற வியாதியஸ்தர்களை பார்க்கும் பொழுது அவர் மனதை இறங்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அவருடைய வல்லமையினால் அவர்களுக்கு சொஸ்தமாக்கினார் என்று பார்க்கிறோம். குஷ்டராகிய ஒரு மனுஷன் வந்து கேட்கிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே கூடும் என்று பார்க்கும் பொழுது அவருடைய விசுவாசத்தை கண்டு மனதிறங்கி எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினார் என்று பார்க்கிறோம். அதே போல ஒரு விதவை தன்னுடைய ஒரே மகனை இழந்து அவள் அழும் பொழுது அந்த நாயின் ஒரு விதவையை பார்த்து சொல்கிறார், அழாதே என்று சொல்லி அவனுடைய மகனை உயிரோடு கூட எழுப்பி கொடுத்தார் என்று நான் பார்க்கிறேன். அநேக காரியங்களை, அற்புதங்களை எல்லா இடங்களிலும், எல்லா மனுஷர்களிலும் மேலும் அவர் மனதிறங்கி அவர் சொஸ்தமாக்கினார் என்று பார்க்கிறோம். அவர் அதிகமாய் நேசித்த ஒரு குடும்பம், அந்த மார்த்தாள் மரியாள் குடும்பத்திலே அந்த லாசரு மரித்தார் என்று கேள்விப்பட்ட இடத்திலே போகும் பொழுது அவர்கள் மேல் மனதிறங்கி அவர் ஆவியிலே கலங்கி அந்த லாசருவை உயிரோடு எழுப்பினார் என்று நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களை, எந்த இடங்களிலே சென்றாலோ அவர் இரக்கத்தை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் சொல்கிறார், இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று நமக்கு போதித்தது மாத்திரமல்ல, அவர் எல்லா இடங்களிலும் மனதுருக்கம் உடையவராய் இரக்கம் உள்ளவர்களாய் அவர் காணப்பட்டார். எந்த இடத்திலாவது அவர் எதிர்த்து அவர் சண்டை பண்ணினார், அவர் வந்து விவாதம் பண்ணினார் என்பதை குறித்து நாம் பார்க்க முடியாது. அவர் மனதுருகினார், அவர் இரக்கம் செலுத்தினார் என்று நாம் பார்க்க முடியும். ஒரு இடத்திலே அவர் ஜனங்களோடு போதகம் பண்ணி அவர் சீஷர்களிடத்துல சொல்லுகிறார், நாம் சற்று இளைப்பாறும்படியாக வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று. ஏன்னா அவங்க போஜனம் பண்ண கூட அவர்களுக்கு நேரம் இல்லாது இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. மார்க் 6 அதிகாரம் 31 வசனம், அவர்களை நோக்கி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம். அப்போ எவ்வளவு அவர் வந்து உபதேசம் பண்ணுகிறதிலும் பிணியாளிகளை சொஸ்தமாக்குகிறதிலும் அவர் சுறுசுறுப்பாக உழைத்து கொண்டிருந்தார், ஊழியம் செய்து கொண்டிருந்தார் என்று நான் பார்க்கிறோம். அவர் போகிறவரும் வருகிறவர்களும் அநேகராக இருந்தபடியினால் போஜனம் பண்ணுகிறவர்களுக்கும் அவருக்கு சமயம் இல்லாது இருந்தது. பாருங்க, சாப்பிடக்கூட நேரம் இல்லாதபடி அவர் ஒரு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போவோம் என்று சீசரிடத்தில் சொல்கிறார். ஆனா அவங்க படகுல ஏறி போகிறதற்கு முன்பதாக இயேசு அங்க வருகிறார் என்று அறிந்து என்ன பண்றாங்க, திரள் கூட்ட ஜனங்கள் அந்த இடத்துல வந்துடுறாங்க. அப்போ அவங்கள பார்த்த உடனே, ஐயோ நம்ம வந்து கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலான்னு வந்தோமே, இவ்வளோ ஜனங்கள் வந்திருக்கிறார்கள் என்று கூட அவர் அலட்டாமல் அவர்களை பார்த்து என்ன செய்யறாரு, மனதிறங்குறார். அவர் மனதிறங்கி அவர்களுக்கு அநேக உபதேசங்களை அவர் சொன்னார் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்துல அவர்கள் போஜனம் பண்ணாதபடி அவருடைய உபதேசத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது இன்னும் அவர்கள் மேல மனதிறங்கி, அவர்களை மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருக்கிறார்கள், இப்பொழுது அவர்களை அனுப்பினால் அவங்க சோர்ந்து போவாங்க, அவங்களுக்கு எப்படியாவது ஆகாரம் கொடுக்கணும் தன் சீசர் இடத்துல கேட்கிறார். இவர்கள் எல்லாருக்கும் எப்படியாவது ஆகாரம் கொடுக்கணும், அவர்களுக்கு போஷிக்கத்தக்க ஏதாவது உண்டான்னு பாருங்கன்னு சொல்லும் பொழுது அவர்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீனும் இருந்தது என்று அதை ஆசீர்வதித்து அவர்களுக்கு எல்லாம் அவர் போஷித்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எந்த இடத்துல போனாலும் அவரிடத்துல வருகிறவர்களை பார்த்து அவர் மனம் இறங்கி அவர் இரக்கத்தினால் அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். அவளை உணவளித்தார், அவரை சுஸ்தமாக்கினார், அவளை உயிரோடு எழுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல 2 குருடர்கள்
பக்தர்களை குறித்து பார்க்கிறோம். தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று அவர்கள் வேண்டிக் கொண்ட பொழுது உடனே அவர் மனம் இறங்கி அவருடைய கண்களை தொட்டு அவரை குணமாக்கினார். பிரியமானவர்களே, எல்லா இடங்களிலும் அவர் மனதுருகிறவராய், அவர் இரக்கமுடையவராய் காணப்பட்டார். நாமும் அப்படி ஒவ்வொருவருக்கும் இறங்க வேண்டும் என்று அவர் நமக்கு கற்றுத் தருகிறார். நான் உங்களுடைய குற்றங்களை பாவங்களை மன்னித்தது போல, உங்களுக்கு இறங்கினது போல நீங்களும் மற்றவர்களுக்கு இறங்க வேண்டும் என்று அவர் கற்றுத் தருகிறார். அதை ஒரு உவமையாக சொல்லுகிறார். அதாவது பரலோக ராஜ்யம் தன்னுடைய ஊழியக்காரரிடத்துல கணக்கு கேட்க போகிற ஒரு எஜமானுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் எஜமானிடத்திலே ஒரு 10,000 தாலந்து கடன்பட்ட ஒரு ஊழியக்காரர் இடத்துல வரும் பொழுது தன் கடனை திருப்பி செலுத்தும்படிக்கு அந்த எஜமான் கேட்கிறான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவரிடத்துல வருந்தி, ஆண்டவரே, நான் எப்படியாவது நான் திருப்ப செலுத்தி விடுகிறேன், எனக்கு இறங்கும், எனக்கு மனதுருகும் என்று வேண்டிக் கொண்ட பொழுது அந்த எஜமான் அவரை மன்னித்து, உனக்கு திராணி இருக்கும் பொழுது நீ கொடு என்று அவனுடைய கடனை மன்னித்து அவனை விட்டு விடுகிறார். ஆனால் அதே ஊழியக்காரன் தன்னோடு கூட வேலை செய்கிற இன்னொரு ஊழியக்காரன், அவன் 200 வெள்ளிக்காசு பணம் இவனிடத்துல கடன் பட்டு இருக்கிறான். அந்த கடனை இவனை மன்னிக்க கூடாதபடி அவனை கடினமாக நடத்தி அவனை துன்பப்படுத்துகிறதை அவர் எஜமான் அறிந்து சொல்லுகிறார். நான் உனக்கு இறங்கினது போல, நான் இவ்வளவு பெரிய கடனை உன்னுடைய மன்றாட்டை கேட்டு நான் இறங்கினது போல நீயும் இறங்க வேண்டாமா என்று சொல்லி திரும்பவும் அவன் கடனை திரும்ப செலுத்தும் மட்டும் அவனை ஆக்கினைக்குள்ளாக ஆக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? நான் உன் குற்றங்களை எல்லாம் மன்னித்து உனக்கு இறங்கினது போல, அவருடைய ஜெபத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எங்கள் கடனாளிகளுக்கு இறங்கினது போல நீர் எங்களுக்கு இறங்கும், எங்களை மன்னியும், கடனாளிகளுக்கு மன்னித்தது போல நீர் எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று நமக்கு கற்று தந்திருக்கிறார். அப்போ அவரிடத்தில் காணப்படுகிற இரக்கம், அவர் நம்மேல் எப்படி இரக்கமாய் இருக்கிறாரோ அதே போல நாமும் மற்றவர்களுக்கு இறங்க வேண்டும் என்று கர்த்தர் அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில் அதை செய்து காட்டியிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னொரு இடத்திலும் அவருடைய இரக்கம் எப்படி மனதுருகினார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த இளையகுமாரனுடைய கதையிலே பார்க்கும் பொழுது, அந்த இளையகுமாரன் தன்னுடைய பாவங்களை உணர்ந்து தன் தகப்பனிடத்தில் வரும் பொழுது அந்த தகப்பன் எப்படி மனதுருகி போய் அவருடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்தாரோ அதே போல நான் உங்கள் குற்றங்களை மன்னிக்கிறேன் என்று அந்த சம்பவத்தின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார். நீ எப்பொழுது உன்னுடைய பாவங்களை, உன்னுடைய குற்றங்களை நினைத்து மனம் திரும்பி, ஆண்டவரே உமக்கு விரோதமாய், பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று ஒப்பு கொடுக்கிறோமோ அன்றைக்கே அவருடைய தகப்பன் எப்படி மனதுருகி ஓடி அவனை கட்டி கொண்டு அவனுடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து அவரை ஏற்றுக்கொண்டாரோ அதுபோல நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய குற்றங்களை மன்னித்து நமக்கு இரக்கம் செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதே அவர் நம்முடைய இரக்கத்தை அவர் மனதுருகிறது போல நாமும் ஒருவருக்கொருவர் இறங்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். இரக்கம் செய்கிறவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லுகிறார். அவர் வாழ்ந்த வழியிலே அவரை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று விரும்புகிற நாம் மற்றவர்களுக்கு நாம் இறங்க வேண்டும். இந்த கிருபைக்காக நாம் தேவனிடத்திலே நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமுள்ள எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நீ இரக்கத்திலே ஐஸ்வர்யமுள்ளவர், நீர் மன்னிப்பதிலே தயை பெருத்தவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் போதித்தது மாத்திரமல்ல, நீர் வாழ்ந்து காண்டிருக்கிறீர். ஒவ்வொருவர் மேலும் மனது உருகிறவராய், இரக்கமுள்ளவராய் நீர் வாழ்ந்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, நான் உங்களுக்கு இறங்கினது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் இறங்குங்கள் என்பதை நீர் கற்று தந்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, இரக்க சுவாபத்தை எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரிடத்திலும் நாங்கள் கடினமாய் நடந்து கொள்ளாதபடி தேவரீர் எங்களுக்கு மன்னித்தது போல, தேவரீர் எங்களுக்கு இறங்கினது போல நாங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிக்கவும் இறங்கவும் கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, உம்முடைய வார்த்தைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளின் நிமித்தமும் கர்த்தர் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. அந்த இரக்க சுவாபத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.